மதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் மல்லை சத்யா நீக்கப்பட்டிருக்கிறார். மல்லை சத்யாவை கட்சியில் இருந்து நீக்கி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கட்சியின் நன்மதிப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஊறு விளைவிக்கும் செயலில் மல்லை சத்யா ஈடுபட்டுள்ளார் என்றும் வைகோ குறிப்பிட்டிருக்கிறார். மதிமுகவில் இருந்து மல்லை சத்யா நீக்கப்பட்டிருக்கிறார். கட்சியின் நன்மதிப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஊறு விளைவிக்கும் செயலில் மல்லை சத்யா ஈடுபட்டுள்ளார் என்றும் வைகோ குற்றம் சாட்டியிருக்கிறார். மதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் மல்லை சத்யா நீக்கப்பட்டிருக்கிறார். மேலதிக விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். மதிமுகவினுடைய கொள்கை, குறிக்கோள், நன்மதிப்பு, ஒற்றுமை ஆகியவற்றிற்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் பொதுவெளியில் கட்சிக்கும் தலைமைக்கும் எதிராக செயல்பட்டு கழக சட்ட திட்டங்கள் விதி 35 பிரிவின்படி கட்சி சட்ட விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றம் புரிந்து ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மல்லை சத்யா துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்தும் மதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் தகுதியிலிருந்தும் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த விளக்க கடிதத்திற்கு மல்லை சத்யா அனுப்பிய விளக்கங்கள் போதுமானதாக இல்லை எனவும் மல்லை சத்யா மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் உறுதியாகி இருப்பதாகவும் வைகோ தெரிவித்து அவரை துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் என்ற தகுதியிலிருந்து நிரந்தரமாக நீக்கி வைகோ உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியாகி இருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வைகோ தோற்றுவிட்ட காலங்களில் இருந்து அவருடன் மல்லை சத்யா ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். வைகோவிற்கு அடுத்த நிலையில் இருந்த மல்லை சத்யாவுக்கும் வைகோவினுடைய மகன் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவுக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே கருத்து மோதல் ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அது மிகப்பெரிய மோதலாக உருவெடுத்தது. முதற்கட்டமாக வைகோ சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதை சமரசம் செய்து வைத்திருந்தாலும் கூட இருவருக்குமான மோதல் சம்பவங்கள் என்பது தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருந்த நிலையில் தற்போது அதற்காக வைகோ மல்லை சத்யாவுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருந்தார். குறிப்பாக தொலைக்காட்சி விவாதங்கள், சமூக வலைதள பேட்டிகளில் மதிமுக குறித்து தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாகவும் அதற்கு உரிய விளக்கங்களை வழங்க வேண்டும் என்ற ஒரு நோட்டீஸை மல்லை சத்யாவுக்கு அனுப்பியிருந்தார். வைகோவுக்கு பதில் அனுப்பிய மல்லை சத்யா கடந்த மதிமுக தோன்றுவிட்ட காலம் தொட்டு தற்போது வரை தாம் செய்திருக்கக்கூடிய தியாகங்களையும் அதற்கு துரோகம் இழைக்கக்கூடிய வகையில் மதிமுக பொதுச் செயலாளர் நடந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். குறிப்பாக தீர்ப்பை எழுதி வைத்து விட்டு கேள்வியை கேட்பதாகவும் ஒரு கடுமையான விமர்சனத்தையும் மல்லை சத்யா வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது மதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து வைகோ சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குற்றச்சாட்டுகளை மல்லை சத்யா மறுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமும் அளிக்கவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். மல்லை சத்யா அளித்திருக்கக்கூடிய பதில் அறிவிப்பு ஒழுங்கு நடவடிக்கைகளை கைவிட முகாந்திரமாக இல்லை எனவும் தங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான பதில் முற்றிலும் ஏற்கத்தக்கது அல்ல எனவும் வைகோ தெரிவித்திருக்கிறார். மல்லை சத்யா மீது இருக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளும் உறுதி செய்யப்படுவதாகவும் கட்சி விரோத நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய வைகோ கட்சியினுடைய சட்ட திட்ட விதிகளின் அடிப்படையில் துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட கட்சியினுடைய அடிப்படை விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.